ஹாய்ங்க. இன்னைக்கு சாப்பாட்டு அரிசி வச்சு நம்ம எப்படி பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பாஸ்மதி அரிசியில் தான் பிரியாணி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிலாம் இல்லைங்க. நம்ம வீட்டில் சமைக்கிற அரிசியில் வச்சு பிரியாணி செஞ்சாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஏன் பாஸ்மதி ரைஸ் செய்வேன்னா, தம்பிக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அதை செய்வேன். ஆனால் இன்றைக்கி நான் தான் சொல்லியிருந்தேன், அது வேண்டாமா நம்ம சாப்பாட்டு அரிசியிலே பண்ணலாமாங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கறியை வாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம சாப்பாட்டு அரிசி வேகிறதுக்கு லேட் ஆகுன்றனால நம்ம ஒரு அரை மணி நேரம் இது ஊற வச்சுக்கணும். உங்களோட அரிசியை பொறுத்து நீங்கள் விசில் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் என்னோடய அரிசி கொஞ்சம் சீக்கிரம் வேகாது, லேட் ஆகும். அதனால் நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே சைட் பை சைடு நான் அரைச்சிட்டேன். நான் குட்டி குட்டியாக வெங்காயம் இருக்கிறதுனால நான் இத்தனை வெங்காயம் எடுத்திருக்கேன். ஆனால் நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா 4 வெங்காயம் தாராளமாக போதும். இது சின்னதாக இருக்கிறதுனால நான் இத்தனை வெங்காயம் எடுத்திருக்கேங்க. நல்ல வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணணும். அப்போ தான் பிரியாணியில் நல்லாயிருக்கும். நம்ம நினைப்போம் பிரியாணி இந்த சாப்பாட்டில் செஞ்சால் நல்லா இருக்காது, வேகாது அப்படிலாம் நினைக்கிறேன். ஆனால் அதெல்லாம் இல்லைங்க. நல்லா நம்ம ஊற வச்சுட்டு நம்ம விசில் வச்சா கண்டிப்பாக வேகும். நேற்று நான் சொல்லியிருந்தேன், அதில் இந்த சாப்பிங் போர்டு யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தீங்க. பிளாஸ்டிக்கு சாரிங்க. நான் இது இன்னொன்று வாங்குகிறேன். நம்ம ஸ்டீலில் வாங்கலாம். வாங்கிட்டு நம்ம தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். இது நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நானுமே நிறைய வீடியோஸ் பார்த்தேன் இது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பாக மாற்றிடுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வெங்காயம் வெட்டும்போது செம்மையாக எரிச்சல் தாங்கவே முடியல. என் ஹஸ்பண்ட் நமக்கு கிச்சன்லேயுமே ஒரு ஃபேன் போட்டு கொடுத்துருக்காங்க. சரி, அதை போட்டுக்கினே நம்ம எல்லாமே ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபேன் போட்டு தாங்க சமைச்சேன். ஏன்னா நமக்கு கண்ணு 2 செம்ம தண்ணி ஊற்று. ஏன்னா குளிர்னால நம்ம கதவெல்லாம் திறக்கவே முடியல. இங்கெல்லாம் ஃபுல்லாக மழை. அதனால் நம்மளால் திறக்கவே முடியல. கண்ணு ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஃபேன் போட்டுகிட்டே எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு நான் உடனே பிரியாணி பாத்திரத்தை நான் வச்சுருவேன். ஏன்னா நம்ம இதை வெட்டுறதுக்குள்ளே நமக்கு பிரியாணி பாத்திரம் சூடாயிரும்ல, அதனால் வச்சுருவேன். கறியையுமே இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா மஞ்சத்தூள் போட்டு கண்டிப்பாக வாஷ் பண்ணணும். நிறைய கறி இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, இவ்வளோ பேர் பண்ணால் நிறையா கறி இருக்க மாதிரி இருக்குமேங்கிற மாதிரி நான் கொஞ்சமாக 65க்குமே ரெடி பண்ணிட்டேன். என்கிட்ட 65 மசாலா இல்லை, நானுமே கவனிக்கலை. அதனால் கொஞ்சமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. நான் எப்போவுமே இதில் ஒரு பேக்கெட் போட்டுருவேன். ஆனால் இன்றைக்கி கம்மியாக இருக்கனால நான் விட்டுட்டேன். சரி, இருக்கிறத வச்சு பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கடைக்கும் போக முடியாது. ஏன்னா தம்பி, பாப்பா அவங்களும் தூங்கிட்டுருக்காங்க. சரி, அவங்கள எழுப்ப வேணாமே நான் தான் சமைச்சிட்ருந்தேன். சரி, எழுப்ப வேணாமே அப்படின்ட்டு நானுமே விட்டுட்டேன். அப்புறமா எல்லா மசாலாவுமே போட்டு கார்ன்ஃப்ளவர் ஒட்டாமல் எண்ணெய் பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக போடுவேன். அதுவுமே போட்டு நல்லா பிசைஞ்சு லைட்டாக உப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா லைட்டாக தான் போடணும். நம்ம 65லே மசாலாலே கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இது கம்மியாக போட்டிருக்கேன் இல்லையா 65 மசாலா, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு நான் அப்படியே தண்ணி ஊற்றாமல் கையாலேயே பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேங்க. ஆனால் நான் வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு. நான் வீடியோ ஆன் பண்ணாமே அதை பண்ணிட்டேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறமா கொஞ்சம் லெமனுமே பிழிஞ்சு விட்டுடலாமேங்கிற மாதிரி லெமன் தாங்க எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம தயிர் லெமனுக்கு பதில் தயிர் சேர்க்கலாம். ஆனால் நான் என்கிட்டயுமே தயிர் நான் வாங்க மறந்துட்டனால நான் லெமன் சேர்த்துக்கிட்டேன். பிரியாணிலையுமே தயிர் சேர்க்கணும். ஆனால் நான் சேர்க்கலை இன்றைக்கி. ஏன்னா மறந்துட்டேன், வாங்க முடியலை. ஹஸ்பண்டும் தூங்கிட்டு இருந்தாங்க. சரி, எழுப்ப வேணாமேன்னு சொல்லிட்டு நான் தயிர் வாங்கலை. லெமன் ஊற்றினாமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் 65க்கு கண்டிப்பாக லெமன் ஊற்றுங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஆனால் அரை மணி நேரம் 65 ஊறணும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி 65 சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எடுத்தோடனே மசாலா போட்டு எண்ணெயில் போடும்போது உள்ளெல்லாம் மசாலா இறங்கியிருக்காது, கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் அரை மணி நேரமாவது சிக்கன் ஊறி இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம புது வீடோட ஹோம் டூர் நம்மளோட அக்கா கேட்டிருந்தாங்க. அவங்க யாருன்னா, நமக்கு ரொம்ப இப்போ
ரொம்ப பழகிட்டாங்க என்னோட. நம்ம வந்து பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனல் அவங்க வச்சுருக்காங்க. நீங்கள் சீரியலெல்லாம் பார்க்க வேண்டாம். சீரியல்லாம் பார்க்க வேண்டாம்னு சொல்லலை, சீரியலை விட அது ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்ல வரேன். ஏன்னா நமக்கு வந்து ஒரு கார்ட்டூன் தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அப்படிலாம் இல்லைங்க. அதில் வர கதைகள், அவங்க சொல்கிற கதை எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்குங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்கள். பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனல்னு அடிச்சிங்கனாவே நம்ம வந்து யூடியூப்பில் வந்துடும். இது வந்து எப்படின்னா ஒரு ஃபேமிலி வந்து கதை தான். நம்ம ஃபேமிலியில் என்ன நடக்குமோ, நம்ம இப்போ நாத்தனார், மாமியார், நான் அந்த மாதிரியான கதைகள் தான். இது வந்து குழந்தைங்கள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நம்மளை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபு இந்த மாதிரி பார்க்குறதுக்குலாம் நல்லாயிருக்கும் கதை. இதெல்லாம் கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த சிஸ்டர் பேர் கவிதா அக்கா. நான் வந்து கவிதா அக்கான்னு தான் கூப்பிடுவேன். ரொம்பவே ஸ்வீட்டான கேரக்டரு. அவங்க வந்து தனியாக வந்து வெயிட் லாஸ்க்கான வீடியோவுமே இப்போ அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக போய் அவங்களோட பேஜை விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு டயட் சேனல்லாம் அவங்க நிறைய போட்டிருக்காங்க. அவங்க டயட் எப்படி இருக்காங்க, உங்களுக்குமே நிறைய டிப்ஸ் கொடுக்குறாங்க. அதனால் அதை போய் நல்லா கண்டிப்பாக பாருங்கள். அந்த சேனலோட பேர் வந்து மாமா வித் அன்னக்கிளின்னு இருக்கும். அந்த சேனலில் போய் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வந்து பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து பிரியாணிக்கெலாம் போடுற அந்த மசாலா எல்லாமே, அந்த ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுடணும். போட்டுட்டு அது பொரிஞ்ச உடனே நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு நம்ம தக்காளி அந்த கேப்பில் தான் கட் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, அந்த கட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நம்ம சமைக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு நான் வந்து வெங்காயம் பண்ணிவிட்டு வதங்குற அந்த கேப்பில் மட்டும்தான் நான் வந்து வெங்காயம் வதங்குற கேப்பில் தக்காளி கட் பண்ணுவேன். இவ்வளோ பெரிய வீடியோ இருக்கிறனால கொஞ்சம் பேசுகிறதுக்கு வந்து என்ன பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி தெரியலை. ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு இல்லையா, அதனால் ஃபஸ்ட் டைம் தான் இது நான் போடுறேன் இந்த லாங் வீடியோ. போக போக கொஞ்சம் திருத்திக்கிறேன். கொஞ்சம் உளர்ற மாதிரி இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. அப்புறமா தக்காளியுமே நல்லாவே வந்து கட் பண்ணிட்டேன். தக்காளி கட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த மேலே இருக்கிறத எடுத்தே ஆகணும். ஏன்னா அது வந்து கல் பிரச்சனை இருக்கவங்க சாப்பிடக்கூடாது. அந்த இடத்துலலாம் கல் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து அதை கண்டிப்பாக எடுத்துருங்க. அப்புறம் நானுமே வந்து தக்காளியெல்லாம் நல்லா வெட்டி வச்சுட்டு வெங்காயம் வதங்குற வரை வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். வெங்காயமே நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். அதாவது நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கினா தான் பிரியாணி வந்து நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடக்கூடாது. அதுக்கு இடையில பச்சை மிளகாய் வந்து நம்ம கீறாமல் 2 சேர்த்துக்கிட்டேன். கீறி சேர்த்தோம்னா கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால் வந்து கீறாமல் சேர்த்தாவே போதும். ஏன்னா தம்பி சாப்பிட்றதுனால அந்த மாதிரி நான் சேர்த்துக்கிட்டேன். ஃபுல்லாக நல்லாவே வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். நான் வந்து வீடியோவில் ஸ்கிப் ஆயிடுச்சு, எடுக்க ஆன் பண்ண மறந்துட்டேன் வீடியோவை. அதனால் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த நேரத்தில் சேர்த்துட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் வந்து ஆச்சி பிரியாணி பொடி தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இதை வந்து நல்லா குழைவாக வதக்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும். நம்ம எந்த அளவுக்கு வந்து பிரியாணியை வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புதினா, மல்லி இலை இது 2மே வந்து கழுவி நான் போட போகிறேன். இப்போவே போட்டுருவேன். நம்ம அதாவது கடைசியில் போடுறத விட இப்போ வதங்கும் போது போட்டால் தான் நல்லாயிருக்கும் பிரியாணி. ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிரியாணிலாம் செஞ்சுட்டு க்ளோஸ் பண்ணும் போது மேலே போட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். நான் வந்து கருவேப்பிலை மேலே போட்டு தான் க்ளோஸ் பண்ணுவேன். அப்புறம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறமா வந்து நானுமே வந்து இதை வாஷ் பண்ணி அப்படியே போட்டுட்டேங்க. பிரியாணியோட ஆச்சி பிரியாணி பொடி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சக்தியிலையுமே இருக்குது. ஆனால் நான் இப்போ ரீசெண்ட் டைமில் ஆச்சி தான் வாங்குகிறேன். ஏன்னா சக்தி ரொம்ப காரமாக இருக்குது. அதனால் வந்து ஆச்சி கொஞ்சம் மைல்டாக இருக்கனால அதுவே வாங்கிக்கிறது. இதையுமே போட்டு நல்லா வதக்கிடுங்க. இனிமேல் நம்ம சேனலில் வந்து நிறைய சமையல் வீடியோ வரும். கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய அக்கா வந்து கேட்டிருந்தாங்க சாம்பார் வீடியோ போடுன்னு. அதாவது எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நான் போடுறேன். நான் தான் சொன்னேன், கமெண்ட்டில் சொல்லுங்களேன், ஏன் வந்து வாட்ஸ்அப்பில் தனியாக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க சரிடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம அடுத்து வந்து சாம்பார் நான் எப்படி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து போடுறேன். அப்புறமா வந்து கறியுமே போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அப்போவே வந்து நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து எனக்கு காரமாக சாப்பிட்ணும் அப்படின்னு தோணலை.
கொஞ்சம் மைல்டாக சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து காரம் அதிகமாக சேர்க்கல. இல்லைன்னா கண்டிப்பாக நான் காரம் அதிகமாக சேர்த்து தான் பிரியாணி செய்வேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இல்லாமல் செஞ்சேன். ஏன்னா தம்பிக்கும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமேன்ற மாதிரி. தம்பி காரம்லாம் சாப்பிடுவான். இருந்தாலும் எனக்கு இப்படி தோணுனனால நான் வந்து செஞ்சுட்டேன். வந்து லெமன் ஜூஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து பிழிஞ்சு விட்டுருங்க. ஏன்னா தயிர் இல்லாதனால லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். தயிர் இருந்தால் கண்டிப்பாக தயிர் சேர்ப்பேன். தயிர் சேர்த்து லெமன் ஜூஸ் சேர்த்தாலுமே நல்லாயிருக்கும். அப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த கறி வந்து நல்லா உப்பு இறங்குற அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். பிரியாணியில் எப்போவுமே உப்பு கொஞ்சம் கூட போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிரியாணி டேஸ்ட். இல்லைன்னா சப்புன்னு இருக்க மாதிரி தான் கறியில் நல்லா இருக்காது. நான் வந்து அரிசி வந்து 2 இந்த படியில் வந்து 2 எடுத்திருக்கேன். அதனால் 4 ஊற்றணும் இல்லையா? நான் வந்து என்ன பண்ணுறேன், 4க்கு ஒரு எக்ஸ்ட்ராவே ஒரு படி ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா என்னோடய அரிசி வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும். 4 ஊற்றினோம்னா அடி பிடிச்சிரும். அதனால் வந்து நான் எக்ஸ்ட்ரா 1 வச்சுக்கிட்டேன். உங்களோட அரிசி சீக்கிரம் வேகும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் 4 வச்சுக்கலாம், தாராளமாக போதும். நான் பாஸ்மதி ரைஸ்னால் 4 தான் வைப்பேன், அது வெந்துடும். இந்த அரிசி வந்து கண்டிப்பாக எனக்கு வேகாது. அதனால் வந்து நான் இதை போட்டுக்கிட்டேன். இந்த டைம்லேயே வந்து உப்பு எல்லாமே செக் பண்ணிடணும். காரம், உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கணும். எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டு நம்ம வந்து அரிசி போடணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் பிரியாணிலாம் கருவேப்பிலை போடக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. கருவேப்பிலை போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசம். அதனால் நான் போட்டுப்பேன். சரி, பாப்பா தம்பிலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு போய் பார்த்தா பயங்கரமாக தூங்கிட்டு இருந்தாங்க. சரி, எப்படி விசில் வரும்போது எந்திரிச்சிருவாங்க அப்படின்னு எனக்கே தெரியும். அப்படியே சரி ஒரு வீடியோ எடுக்கலாமே. நீங்கள் பாருங்கள், இவங்கெல்லாம் இப்போ இந்த மேடம் வந்து அவங்க அப்பா மேலே படுத்தா தான் தூங்குறாங்க. ரொம்ப சேட்டை ஆயிடுச்சு. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சைட் பை சைடு கிச்சனுமே க்ளீன் பண்ணிடலாமேன்னு வந்துட்டேன். ஏன்னா அப்பப்போ க்ளீன் பண்ணால் தான் நமக்கு வேலை இருக்காது. மொத்தமாக போட்டோன்னா வேலை செய்யவே இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. ஏன்னா பாப்பா வந்து கொஞ்சம் வளர வளர வந்து அழுகிறா. நம்ம கிச்சனில் நின்றாவே அழுகிறா. அவள் பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அதனால் அவங்க அப்பாட்ட இருக்கும்போது நம்ம அப்படியே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடு கிச்சனையுமே க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன். மொத்தமாக அள்ளி போட்டாலும் என்னால் செய்ய முடியல. ஃபஸ்ட்டு தம்பினா என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். இன்னும் பாப்பா அப்படி கிடையாது. அவள் பக்கத்துலேயே இருந்தால் அமைதியாக இருப்பாள். நான் இந்த பக்கம் வந்துட்டேன்னா அழுக ஆரம்பிச்சிட்றா. அதனால் நான் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, அது நைட்டு சாப்பிட்டு வாஷ் பண்ணிக்கலான்ற மாதிரி போட்டாச்சு. அப்புறம் நம்மளோட அந்த சிஸ்டர் வந்து ஹோம் டூர் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நான் வந்து இன்னொரு நாள் வந்து போடுறேன். ஏன்னா தம்பி பாப்பாவை வச்சுட்டு நம்ம வந்து வீடியோலாம் எடுக்க முடியாது. அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டுருப்பாங்க. அதனால் சண்டே வந்து ஹஸ்பண்ட் வீட்டில் இருப்பாங்க. அதனால் அவங்ககிட்ட கொடுத்துட்டு நம்ம கண்டிப்பாக வந்து நான் எப்படி இருக்குது இப்போ நான் இருக்கிற வீடு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். அப்புறமா தண்ணியுமே நல்லா கொதிச்சிருச்சு. சரி அரிசியை போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி அரிசியுமே போட்டுட்டேன். அரிசி போட்டோன்னே வேக வைக்கணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லைங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே அரிசி வந்து ஊறினதுனால நமக்கு வந்து கொதிக்க விடணும்லாம் அவசியம் கிடையாது. தண்ணி கொதிச்சா மட்டும் போதும். நான் அப்படியே போட்டு நான் வந்து 4 விசில் வச்சுப்பேன். உங்களோட அரிசி சீக்கிரம் வேணும்னா கண்டிப்பாக 2 விசில் போதும். நான் வந்து 4 விசில் வச்சுப்பேன். என்னோடய அரிசி கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் 4 விசில் வச்சுப்பேன். ஃபைனலாக வந்து பிரியாணியுமே வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சுங்க. உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப மைல்டாக நான் நினச்ச மாதிரியே வந்துருந்துச்சு. அரிசியுமே நல்லா வெந்திருந்துச்சு. நானுமே தர்ஷனுக்கு கொடுத்தேன், அவனுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கலர் பொடி வந்து யூஸ் பண்ணலாம். என்கிட்ட இல்லாதனால நான் யூஸ் பண்ணலை. மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அரிசியெல்லாம் கரெக்டாக வெந்திருந்துச்சு. அடியெல்லாம் பிடிக்கல. நான் வந்து கொட்டுற வீடியோ வந்துமே மறந்துட்டேன் எடுக்கிறதுக்கு. அடியெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. நான் எப்படி நினச்சேனோ அதே மாதிரி வந்துருந்துச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நானுமே வந்து தர்ஷனுக்கு வந்து டேஸ்ட்டுக்கு கொடுத்துருந்தேன். அவன் வந்து நல்லாயிருக்குன்னு சொன்னான். தர்ஷனுக்கு வந்து பிரியாணினா சொல்லவே வேண்டாம், அவன் வந்து நல்லாவே சாப்பிட்டுப்பான்னு எனக்கு தெரியும். சரி, அப்புறமே நாங்களுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா மத்தியானம் வந்து நாங்கள் சாப்பிடல. தோசை மார்னிங் சாப்பிட்டதோடே இருந்தோம். அதனால் சீக்கிரமாகவே ஒரு 7 மணிக்கெலாம் நாங்களுமே சாப்பிட்டோம். ஹஸ்பண்டுமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் பிடிக்கும். இதனால இந்த டேஸ்ட்டுமே நல்லாதாம்மா இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே சாப்பிட்டோங்க. நம்ம வந்து ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்றதே ஒரு தனி ஃபீல் தான். அதுவும் நமக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுத்துட்டு அவங்களோட உட்காந்து சாப்பிடும் போது
அது ஒரு சந்தோஷம்தான். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.